தமிழக அனைவருக்கும் வணக்கம். நேத்து அஜித் சாரோட நடிப்புல வெளியாக இருக்கிற குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தை டீசர் ரிலீஸ் இருந்து ஆக்சுவலா அந்த டீசர் எப்படி இருந்து அப்படின்னா ஒரு ஃபேன் பாயோட சம்பவம், ஒரு ஃபேன் பாய் மேக்கிங்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இதை பாருங்க அப்படின்ற மாதிரி குட் பேட் அக்லியோட டீசர் பாத்தீங்கன்னா செம்ம வெறித்தனமா பயங்கர சம்பவமா இருந்து ஆக்சுவலா அந்த டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் ஆமாண்டா நீ தாண்டா உண்மையான ஃபேன் பாய் அப்படின்ற அளவுக்கு அந்த டீசரோட மேக்கிங் மிரட்டி இருந்தாரு ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த டீசரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன்டா இப்படி ஒரு ஆளை வச்சுக்கிட்டாடா இத்தனை வருஷமா லோகோ அடிச்சிங்க அப்படின்ற ஒரு ஃபீலே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா சமீப காலமா அஜித் சாரோட திரைப்படங்கள் பார்க்கும்போது எப்படி அந்த டேரக்டர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவரை வச்சுட்டு ஒரு அங்கிள் ஒரு அப்பா ரேஞ்சுக்கு இன்னமும் ஒரு வயசானவரை இப்படி ஹேண்டில் பண்ணா போதும்பா, அவருக்கு இதுக்கு மேல கஷ்டம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அங்கிள் ரேஞ்சுக்கு தான் அவரோட கேரக்டர்ஸ் வந்து இப்ப இருக்கிற டேரக்டர்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் பின்னிட்டாப்ல. அதுல அந்த அமர்கலம் படத்துல வர மாதிரி அந்த யங் லுக்ல காமிச்சிருந்தாங்களே, இதுக்கே டேரக்டர் வந்து போதும் இதுக்கு மேல எங்களுக்கு எது வேணாம் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த யங் லுக்கை காமிச்சிருந்தாரு. அதுல அந்த ஸ்மைலு வேற ரகம். அந்த விண்டேஜ் அஜித் சார் மறுபடியும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாப்ல. வாலி, அமர்கலம், தீனா, ரெட்டு, பில்லான்னு எப்படி சொல்றது, அந்த அஜித் சாரோட இந்த டார்க் ஷேட் இருக்குல்ல, ஓவரா நல்லவன் அந்த ஹீரோ அந்த நல்லவன் அப்படின்ற கதாபாத்திரத்தை விட்டுட்டு அவருக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் கலந்த அந்த டார்க் ஷேட்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கேரக்டர் எல்லாத்தையும் அப்படியே அள்ளி போட்டு கொண்டு வந்து இந்தாங்கடா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு எடுத்திருந்தாரு இந்த படத்தோட டைரக்டர். பயங்கரமா இருந்து அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான். ஏன்னா அஜித் சாரோட பழைய படம்லாம் பாத்தீங்கன்னா அதுல அஜித் சாரோட கேரக்டர் வந்து ஒரு நக்கல், நையாண்டி, திமுல் இப்படி எல்லாமே கலந்துருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த ஒரே டீசர்ல பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா அவ்வளோ ஜாலியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு திருவிழாக்கு போனா அந்த ஒரு வைப் மோடு இருக்கும்ல, அந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாரும் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணலாம், கிட்டத்தட்ட அந்த ஒரு வைப் மோட்ல வச்சிருந்தாங்க. அதுலயும் முக்கியமா அந்த ரிவால்வர்ல அந்த சிலிண்டர் அப்படி சுத்தி விட்டு லாக் பண்ணி அதுல இருந்து ஒரு பீஜம் ஒன்று ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்டண்ட் ஒன்று வருது இல்ல, அது பாத்தீங்கன்னா ரிப்பீட் மோட்லயே இருக்கு. செம்மையா இருந்த அந்த ஒரு போர்ஷன். சாரி சார், நான் கூட ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். தயவு செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார். Once more. Once more. ஆக்சுவலா இந்த ட்ரெய்லர் என்ன ஒரு ஃபீல் கொடுத்ததோ இதே ஃபீல் தான் அந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த மார்க் ஆண்டனி படத்தோட ட்ரெய்லர்லயும் இருந்தது. ஆக்சுவலா மார்க் ஆண்டனி படத்தோட ட்ரெய்லர்ல என்ன இருந்தோ அதே வைப்பு அப்படியே அந்த படத்துலயும் இருந்தது. லாஜிக்லாம் இல்ல, ஒன்லி மேஜிக் தான். ஸோ அதே மாதிரி அந்த என்ன சொல்றது, இந்த குட் பேட் அக்லியில இந்த டீசர் பார்க்கும்போது என்ன ஒரு வைப் இருக்கோ அதை அப்படியே படத்துல கொடுத்துட்டா போதும், அவ்வளவுதான். வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. அதுல இந்த அமர்கலம் படத்துல வந்த மாதிரி அந்த யங் லுக்ல காமிச்சாங்களா, அந்த யங் லுக்ல ஒரு 15 to 20 மினிட்ஸ் படத்துல வந்தா போதும் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அஜித் ரசிகர்கள் வந்து கோவிலே கட்டிடுவாங்க. அப்படி ஒரு லுக். இதை நான் ஏன் சொல்றேன்னா அஜித் சாரோட திரைப்படங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம்னா அது அமர்கலம் தான். அஜித் சாரோட படம் நான் தியேட்டர்ல போய் பார்த்த முதல் திரைப்படமும் அமர்கலம் தான். எங்க சித்தப்பா முருகன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னா தீவிரமான அஜித் ரசிகர். அவர் மட்டும் இல்ல, அவரோட தம்பி குமார், அவங்க தம்பி ரவி, அவங்க தம்பி ஐயனார், அவர் இப்ப எல்லாம் இறந்துட்டாரு. மொத்த குடும்பம் அஜித் ரசிகர் தான். நான் முதல்ல அமர்கலம் திரைப்படத்தை எங்க பார்த்தேன் அப்படின்னா மாங்காட்டுல மல்லிகா அப்படின்னு ஒரு தேட்டர் இருக்கு. ஸோ அங்கதான் நான் வந்துட்டு அமர்கலம் திரைப்படம் பார்த்தேன். ஏன்னா நானும் எங்க சித்தப்பாவும் நாங்க வந்து குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போக வேண்டியது. ஆனா கோவிலுக்கு போற வேலை மல்லிகா தேட்டர்ல அமர்கலம் திரைப்படத்தை போஸ்டர் பார்த்துட்டு கோயிலாம் போவேனா படத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் படத்துக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து நாங்க கோயிலுக்கு தான் போயிட்டு போயிடலாம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அஜித் சாரோட திரைப்படமா தேட்டர்ல பார்த்தது அமர்கலம் திரைப்படம் தான். அதே அந்த மாங்காடு மல்லிகா தேட்டர் தான் நீ ஒரு வேண திரைப்படம் அங்கதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தீனா திரைப்படம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில இருக்க சுந்தர் தேட்டர்ல பார்த்தேன். ஏன்னா எங்களுக்கு வந்து சின்ன வயசுல தேட்டர் கூட்டு போறதுல ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த மாதிரி யாராவது சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்து எங்களை கூட்டு போனாதான் உண்டு. ஸோ அப்படி இந்த படம் பார்த்தனால என்னமோ எங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ஜாலியாவே இருக்கு. அதே மாதிரி நாங்க லீவுக்கு எங்க சித்தப்பா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம இந்த வால்பேப்பர்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த A3 சைஸ்ல ஒரு போஸ்டர் ஒன்று இருக்கும். ஒரே போஸ்டர்ல ஒரு ஹீரோட போட்டோ 2-3 இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய எங்க சித்தப்பா வீட்டில் வீடு ஃபுல்லா வெறும் அஜித் போட்டோவா தான் இருக்கும். நாங்கள் லீவுக்கு அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா வாடகைக்கு வந்து டெக் எடுத்துட்டு வருவாங்க. இந்த டெக்குனா உங்களுக்கு என்ன சொல்ல VCR அந்த கேசட் போடுற ஒரு டெக் ஒன்று இருக்கும். அந்த டெக்கை வாடகைக்கு எடுத்துட்டு வந்துட்டு வெறும் அஜித் படமா தான் போடுறது.
அமர்குலம், தீனா, சிட்டிசன் இந்த மாதிரி வெறும் அஜித் படம் மட்டும்தான் இருக்கும். எங்களுக்கும் வேற வழி கிடையாது. எங்களெல்லாம் டிவி பார்க்கறதே பெரிய விஷயம் போது டெக்ல படம் போட்டா நாங்க பாட்டுன்னு ஏதோ போட்டு விடுங்க, நாங்க பார்த்துட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்போம். எங்களுக்கு அப்போ வந்து இந்த விஜய், அஜித் அந்த ஒரு கேட்டகரிலாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அப்ப விஜய், அஜித், சரத்குமார், விஜயகாந்த், அர்ஜுன் எல்லாரும் ஒண்ணுதான். படம் போட்டு விட்டா உட்காந்து நாங்க டிவில உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த கான்செப்ட் மட்டும்தான். ஸோ நாங்களாம் அப்படி பார்த்து வளர்ந்தனாலே என்னமோ இப்போ அஜித் சார் அந்த பழைய அந்த அமர்கலாம் அந்த லுக்கெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீலாவே இருக்கு. அதுல இந்த டீசர்ல நடுவில் வந்து இந்த ஏகே அப்படின்னு கத்துறது எனக்கு தெரிஞ்சு ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த டேரக்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீசர் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா படத்துல நிறைய காஸ்டிங் இருக்காங்க. ஹீரோயின் த்ரிஷா தான் படத்துல ஹீரோயின். அவங்க ஹீரோயினும் இருந்தாலும் கூட அவங்கள யாரையுமே காட்டல. நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா அவன்ட்டு அஜித் தான் அப்படின்ற மாதிரி அந்த டீசர் முழுக்கவே அஜித் சாரோட ராஜாங்கம் தான். ஆக்சுவலா அஜித் சார் எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மர் அப்படின்றதுக்கு அவரோட முந்தைய திரைப்படங்கள் வாலி, அமர்கலா, அதுக்கப்புறம் அந்த முக்கியமா கண்டுகொண்டேன் முகவரி இந்த திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்பேற்பட்ட பெர்ஃபார்மர் அப்படின்னு தெரியும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அவர் வந்து மாஸ் ஹீரோ, அந்த ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த என்ன படாது பில்லாலாம் அவர் எப்போ அந்த ரேபன் கிளாஸ் வந்து போட்டு நடக்க ஆரம்பிச்சாரோ அதுல இருந்து எந்த படம் எடுத்தாலும் அவருக்கு ஒரு போட்டு ரேபன் கிளாஸ் போட்டு நடக்க விட்டே இருந்தாங்க. நடுவில் மங்காத்தா வந்துட்டு கொஞ்சம் மாத்தி நடிச்சிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ரேபன் கிளாஸ்லாம் போட்டு நடக்க விட்டுருந்தாங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு அஜித் சார் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறது அது ஒரு தனி சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா அந்த படம் கொரியன் ஹீரோவான அந்த மாடாங் சியோ இருக்கார்ல, அவர் நடிச்ச த கேங்ஸ்டர், த காப், த டெவில் அந்த படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இந்த படத்தோட ஓப்பனிங்ல அவர் அரெஸ்ட் ஆகி உள்ள வர்றாருல. ஸோ இது நீங்க வந்துட்டு நிறைய அந்த என்ன சொல்ற ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அவர் நடந்து வரும்போது அந்த வில்லனை பார்த்து பயப்படுறது, நக்கலா சிரிக்கிறது இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த குட் பேட் அக்லியும் காமிச்சிருந்தாங்க. அந்த படம் எந்த படத்தோட ரீமேக்கா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டீசர் எந்த ஒரு வைப்பை கொடுத்ததோ அந்த வைப்பை படத்துல அந்த மொத்த ஸ்கிரீன்ல காமிச்சாலே போதுமானது. அவங்க அம்மா ஊர்ல இல்ல சார். ஆக்சுவலா இந்த படத்தோட டீசர் சொல்லும்போது எனக்கு இன்னொரு படத்தோட டீசரையும் சொல்லணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார் சார், சிம்ரன் மேம், அப்புறம் இன்னும் 2 பேர், இந்த 2 பசங்க நடிச்ச டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட டீசர். இந்த டீசர் நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும் அதே அளவுக்கு எனக்கு இந்த டீசர் பார்க்கும்போது அவ்வளோ காமெடியா இருந்து, அந்த டீசர் கான்செப்ட் படி அவங்க வந்துட்டு இலங்கை வாழ் தமிழா இருக்கிறாங்க. அது வந்துட்டு நைட் ஒன்னுட்டா அந்த ஊர்ல யாருக்கும் தெரியாம ஓடி போறதா அவங்களோட பிளானா அந்த டீசரோட சீக்வன்ஸாவே இருக்கு. அந்த டீசர் ஆரம்பிச்சது முடிக்கிற வரைக்கும் செம்ம அல்டிமேட் ஃபன்னு. அதுல அந்த ஒரு ஷூ காமெடி ஒன்று வரும், அந்த சின்ன பையன் பண்ற காமெடி, அதெல்லாம் வேற லெவல். இந்த நேரத்துல யாரு? எந்த சத்தமும் போடாம பொறுமையா அந்த கதவை ஓட்ட வழியா வெளியே யாரும் வந்திருக்காங்கன்னு பாரு. போ. அதுலயும் யாருக்கும் தெரியாம ரகசியமா ஊருட்டு ஓடலாம் அப்படின்னு பிளான் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது திரும்பி யாரோ கதவு தட்டுவாங்க. அச்சோ நம்ம ஓடி போறது யாருக்கும் தெரிஞ்சு போச்சு போல, யார் அது அப்படின்னு சொல்லி கதவு திறந்து பார்த்தா இவரு பையனோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து நிப்பாப்புல. அவரு என்ன சொல்லுவாருன்னா, நீங்க யாருக்கும் தெரியாம இந்த ஊரு விட்டு ஓடி போறதா உங்க பையன் என் பையன் கிட்ட சொன்னா, அதனாலதான் உங்களை சும்மா பாத்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து நிப்பாப்புல. அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். ஆக்சுவலா அந்த படத்தோட டீசரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா பாருங்க. எனக்கு இந்த டீசர் பார்க்கும்போது தான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு காமெடி படம் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. லைக் ஒரு கலகலப்பு, ஒரு மரகத நாணயம் மாதிரி கண்டிப்பா இந்த படமும் இருக்கும்னு நினைக்கிறேன்.